உங்களோடு ஒரு சில விடயங்களை பகிர்ந்து கொள்ளலாம்னு நினைக்கிறேன். அன்பு சகோதரிகளே, தாய்மார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாலிகான பெண்கள் சம்பந்தமாக சில செய்திகளை நமக்கு சொல்லியிருக்கிறார்கள். அந்த செய்திகளை உங்களுக்கு மத்தியிலே பதிவு செய்யலாம் என்று நினைக்கிறேன். ஏனென்றால் உலகத்தில் வாழக்கூடிய பெண்களில் எல்லாரையும் வருஷப்படுத்தி யாரு சிறந்தவர்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டால் அவர்கள் சில பண்புகளை சொல்லுகிறார்கள். இவர்கள் தான் சிறந்தவர்கள். இந்த நிகழ்வு முடிகிற நேரத்தில் நாம் அந்த பெண்களாக மாற வேண்டும் என்ற நியத்தோடு நீங்கள் இதை கேட்க வேண்டும். இந்த பெண்ணாக நான் வாழுகிறேனா? நமக்கு ஒரு சில பெண்கள் இவங்க நல்ல பெண்கள், இவங்க நல்ல பெண்கள் என்று நாம் சில கிரைட்டீரியாக்களை போட்டு நாம் சில ஷரத்துக்களை போட்டு சில சட்டங்களை போட்டு இப்படி வாழ்ந்தால் நல்ல பெண், இப்படி வாழ்ந்தால் நல்லவர்கள் அப்படின்னு நாம சொல்லுவோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இவர்கள் தான் நல்ல பெண் அப்படின்னு சில பேரை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய பெண்கள் யாருன்னு கேட்டீங்கன்னா, அதாவது அல்லாஹ்வுடைய வேதம் சில பெண்களை முக்கியமாக எடுத்து காட்டுகிறது. நான் அதை இன்ஷா அல்லாஹ் பின்னாடி நான் பேசுவேன். முதலாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கைருன் நிசா, பெண்களில் சிறந்தவர்கள் யார் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இப்போ உட்கார்ந்து இருக்கக்கூடிய நீங்கள் பெண்களில் சிறந்தவர்களாக அந்த கூட்டத்துக்குள்ள வந்துட்டீங்கன்னா நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா மறுமையில் உயர்ந்த ஒரு அந்தஸ்தை உங்களுக்கு தருவார். இந்த நோன்பு பிடித்த நாம் அந்த மறுமையிலே அல்லாஹ்வுடைய பாக்கியங்களை பெற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய மிக முக்கியமான அடிப்படை, மிக முக்கியமான நோக்கம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், கைருன் நிசா, பெண்களில் மிகவும் சிறந்தவர்கள் யார்? நீங்க நினைப்பீங்க நீண்ட நேரம் இரவு வணக்கத்தில் ஈடுபடக்கூடிய அந்த பெண்களை சொல்லிடுவாங்களா இருக்கும். ரொம்ப நிறைய தொழக்கூடிய பெண்களை, உண்மையா தொழணும், நோக்கு பிடிக்க கருத்து வேறுபாடு இல்லை, நல்லா தொழணும், நோக்கு பிடிக்கணும், மற்ற விஷயங்களை செய்யணும். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேற கோணத்தில் பேசுகிறார்கள். என்ன கோணம் என்றால், திருமணம் முடித்த பெண்கள் அவர்களுக்கு ஜன்னாவா ஜஹன்னமா என்பது தீர்மானிப்பது அவர்களுடைய நடத்தையில தான். அது ரொம்ப முக்கியமான ஒரு டேர்னிங் பாயிண்ட். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அதிகமாக பெண்களை நரகத்தில் பார்த்தேன் அப்படின்றாங்க. அதிகமா நரகத்திலே பார்த்தேன் என்றாங்க. என்ன காரணம்? அவர்கள் பல காரணங்கள் சொல்றாங்க. அவர்கள் கணவர்மார்களுக்கு நன்றி கெட்டு நடப்பார்கள். அவ்வளவு உழைத்து போட்ட ஒரு கணவரை ஒரே வார்த்தையில் என்ன செஞ்சீங்கன்னு கேட்டுருவாங்க. அந்த மாதிரியான வார்த்தைகள் நரகத்தை அதிகமான ஆசைகள் நிரப்பியிருக்கிறது என்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதனால கவனமா இருக்கணும். திருமணத்துக்கு பின்னாடி உள்ள வாழ்க்கையில் தான் ரசூலுல்லாஹ் சிறந்த பெண் யார் அப்படின்றாங்க. ஏன்னா உண்மையாக சொல்ல போனா அந்த நேரத்தில் திருமணத்துக்கு பிறகு உள்ள வாழ்க்கையில ஒரு பெண்ணுக்கு ஜன்னாவை தீர்மானிப்பதற்கு கணவன் மனைவி ரெண்டு பேருடைய வாழ்க்கை முக்கியமா அமைஞ்சிடும். ஏன்னா ஒரு கணவனை பொறுத்தளவுல அவர் உலகத்துக்கு என்னதான் சொன்னாலும் என்னதான் பேசினாலும் பொறுமையாளராக இருந்தால் அவர் தன் மனைவியோடு மிக பொறுமையாக நடப்பார். அவர் என்னதான் உலகத்துல பொறுமையாளர் இருந்தாலும் வேலை. இப்ப நான் இந்த இடத்துல பொறுமையா நிக்கிறேன்னு வைங்க, இது வேலையே இல்லை. ஏன் வேலை? நான் யாரும் கோவப்படுத்தவே இல்லையே. கோவப்படுத்துற மாதிரி ஒரு சபையில அந்த டைம்ல அவர் பொறுமையை கடைபிடிக்கிறாருன்னா அவர் தான் பொறுமையாளர். அப்ப அந்த வகையில கணவன் மனைவி ரெண்டு பேரும் வாழ்ற நேரம் உங்க ரெண்டு பேருக்குள்ள சில சர்ச்சைகள் வரலாம், சில பிரச்சனைகள் வரலாம். அந்த நேரத்தில் நீங்கள் பொறுமையாக இருந்தால் அந்த பொறுமைக்கு வேற கூலி. சும்மா ஆபீஸ்ல உட்கார்ந்து ஃபேனை போட்டிருக்கிற நேரம் சத்தமில்லாம இருக்கிறார் பொறுமைசாலின்னா அவர் தான் யாருமே ஒன்றும் பண்ணலே. அவர் எப்படி பொறுமைசாலியா இருப்பாரு? அவரை சீண்டி பார்க்கணும். சீண்டி பார்க்கணும் சொல்லல, அந்த நேரத்தில் அவர் எப்படி நடக்கிறாரோ அப்பதான் அவருக்கு பொறுமைக்குரிய கூலி வரும். அன்புக்கினியவர்களே, அந்த வகையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, கைருன் நிசா, பெண்களில் சிறந்தவர்கள் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இஸா நவர்த இலைஹா சர்ரத்துக்குன்றாங்க. ஒரு கணவனை பார்த்து சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஏப்பா உங்க மனைவி சிறந்த மனைவியா? உங்க வீட்டுல உள்ளது உலகத்துல சிறந்த மனைவிகள் உள்ளவங்களா? இப்ப நம்ம சொல்லுவோமே, என்ற ட்ரெஸ் தான் ரொம்ப சிறந்தது, இந்த பிராண்ட்ல உள்ளது, நான் பயன்படுத்துற சோப் தான் ரொம்ப சூப்பர் சோப், இதான் உலகத்திலே விலக்கூடிய சோப் அப்படின்னு. அத மாதிரி நீங்க வீட்டுல திருமணம் முடிச்சிருக்கிறீங்களே, உங்க மனைவியர்கள் சிறந்தவர்களா? எப்படி உரசி பார்க்கணும்? யார சொல்லலாம், என்ன பண்ணணும், அவங்க பெஸ்டா இல்லையா என்பதுல எப்படி பார்க்கணும்னா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்க அவங்கள பார்த்தீங்கடா
நீங்க அவங்கள பாத்தீங்கன்னா இதா நலர்த்த இலையா ஷர்ரத்க, உங்களை அவர்கள் மகிழ்விப்பார்கள் என்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உங்களை கண்ட உடனே அவங்களுக்கு மகிழ்ச்சி வரணுமா, அப்படி இருந்தால் நீங்க சிறந்த பெண் என்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்படின்னா என்ன பண்ணலாம், ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வர நேரத்தெல்லாம் ஜோக் பண்ணி ஹஸ்பண்ட் நல்லா மகிழ்ச்சி, இதுதான் ரசூலா சொல்றாங்களான்னு கேட்டீங்கன்னா இல்ல. இதுல ஒரு பெரிய அர்த்தம் இருக்குது. ஜோக் பண்ற தப்பு இல்ல, ரொம்ப பெரிய அர்த்தம் இருக்கிற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தியை சொல்றதுல என்ன அர்த்தம் நீங்க கேட்டீங்கன்னா, ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆணை மகிழ்விக்கலாம், ஒரு பெண்ணுக்கு என்ன செய்யலாம், ஒரு ஆணை மகிழ்விக்கலாம், ஒரு ஆணை கவலைப்படுத்தலாம். நன்றாக புரிந்து, கணவன் மனைவி என்று ரெண்டு பேரும் சேர்றாங்களே, இவங்க ரெண்டு பேரும் ரெண்டு சிந்தனை உள்ளவங்க. ஒரு ஆண் ஒரு விதமா சிந்திப்பாங்க, பெண்கள் வேறு விதமா சிந்திப்பாங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் உள்ள அந்த ஈர்ப்பை அல்லாஹ் ஆண் பெண் என்பதனால் வச்சான். இந்த ஜோடி பாருங்க, சிந்தனையில வேற. நீங்க சிந்திக்கிற மாதிரி ஆண்கள் சிந்திக்க மாட்டாங்க, ஆண்கள் சிந்திக்கிற மாதிரி பெண்கள் சிந்திக்க மாட்டாங்க. ஆனா நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்ததுக்கு பிறகு இருக்கு, நீங்க ரெண்டு பேரும் திருமணம் முடிக்கிறீங்கன்னா ஒரு ஆணுக்குள் உங்கள்கிட்ட ஒரு ஈர்ப்பு இருக்கு. ஏன் அவங்கள மாதிரி யோசிக்கிறனாலயா? இல்ல, நீங்க பெண் என்பதனால. பெண்ணுக்கு ஆணிடம் ஒரு ஈர்ப்பு இருக்குது, அவங்க ஆண் என்பதனால. ரெண்டு பேரும் சேர்ந்ததுக்கு பிறகுதான் நம்ம வேற மாதிரி யோசிக்கிறோமே, அவங்க வேற மாதிரி சிந்திக்கிறாங்களே, நாம ஒன்றென்ன அவங்க ரெண்டுன்றாங்களே, இது வேணாம்னா வேணும் பண்ணுவாங்களே, இந்த இடத்துல இப்படி நடக்கிறாங்களே, இந்த பிரச்சனை வர ஆரம்பிக்கும். ஏன் பிரச்சனை வர ஆரம்பிக்கும்னா, ஈர்ப்பு இருப்பது ஆண் பெண்ணுக்கு, சிந்தனையில ஈர்ப்பு வராது. சிந்தனையில பொருந்தி போகணும்னா பொறுத்து போகணும். அந்த நேரத்துல இதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய விஷயம் என்ன, இஸா நதர்த இலைஹா, அவளை நீங்கள் பார்த்தால் சர்ரத்துக்க, உங்களை சந்தோஷப்படுத்துவார். அப்படின்னு என்ன அர்த்தம், மதீனாவில் உள்ள பெண்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் வீட்டுக்கு போற நேரம், அந்த பெண்களோட வாழுகிற நேரம் அவர்களை சந்தோஷப்படுத்தினாங்க. எப்படி சந்தோஷப்படுத்துவாங்கன்னு கேட்டீங்கன்னா, சாதாரண பெண்கள், உங்களுக்கு ஆண்களுக்கு வேற சைக்காலஜி, பெண்களுக்கு வேற சைக்காலஜி, இதுக்கு தனி புத்தகமே எழுதி வச்சிருக்கிறாங்க. இந்த அளவுக்கு தெளிவான ஒரு புத்தகம், ஆணின் சிந்தனைகள் என்ன, பெண் எப்படி சிந்திப்பா, ஆண் எப்படி சிந்திப்பாங்கன்னு எழுதி வச்சுக்கிறாங்க. கரண்ட் போச்சு போல. மற்ற காலம்டா பேசுவேன், நோன்பு காலம் ரொம்ப இதாயிரும், மைக்ல இது பண்ணி பேசுவேன். அப்ப அன்பு சகோதரர்களே, அப்ப என்ன உங்கள்கிட்ட மகிழ்விக்கிறதுக்கு இருக்கேன்னு கேட்டீங்கன்னா, பெண்களுடைய சைக்காலஜில வந்து பெண்கள் அழகா இருக்கணும். ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டீங்கன்னு வைங்க, நீங்க அந்த ஃபங்க்ஷன்ல 4 பெண்கள் உங்களை அழகுன்னு சொன்னா உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்க சைக்காலஜி எப்படின்னா, அழகா நான் என்று கேட்காமல் சொல்லணும், அதான் முக்கியம். ஆணுக்கு அப்படி இல்லை. அவர் போன இடத்துல அவர் என்ன உடுக்கிறார் என்பதையும் விட அவர் சாப்பாடுல தான் ரொம்ப குறிக்கோளா நிற்பாரு. வணங்கிச்சா, இல்ல பொறிச்சுட்டாங்களோ, நல்ல மணக்குதுன்னு அவங்க மைண்ட் அதுலதான் போகும். என்னதான் மனத்தாலும், என்னோட இதுக்கு முன்னாடி ஒரு டிரைவர் இருந்தார், அவர் எம்பசிடர்மார்களுடைய டிரைவரா இருந்தவர் தான். அவர் எனக்கு டிரைவரா இருக்கிற டைம்ல என் நண்பர் ஒருவர், அவர் என்ன பண்றாருன்னா எனக்கு சொல்லுவார், அப்பெல்லாம் எம்பசியில இருக்கிற டைம்ல நிறைய சாப்பாடு வருமா, பார்க்கிற நேரமே ஒரு கவலையா இருக்குமா. ஏன்டா பெரிய பெரிய ஃபங்க்ஷனுக்கு வருவாங்களாம், அது மிஞ்ச நேரத்திலே ஒரு ரொம்ப கவலையா இருக்குமா. சில நேரங்களை வீசிடுவாங்களே, சில நேரங்களில் பெரிய ஹோட்டல் சில சாப்பாடு எடுத்துட்டு போய் ஏழைகளுக்கு கொடுப்பாங்களா, வீட்டுக்கு கொண்டு போவாராம். எல்லா ஹோட்டல்லையும் அதை அனுமதிக்க மாட்டாங்க. அப்ப சொல்லுவார், வந்தா அப்படி அவ்வளவு பெரிய ஆண்கள் பெண்கள் வருவாங்களே அந்த ஃபங்க்ஷன்களுக்கு, எம்பசி மீட்டிங்க்கு, அவ்வளவு விதவிதமா வச்சிருப்பாங்க. சீ ஃபுட் சீ ஃபுட் வெரைட்டி வச்சிருப்பாங்களா. இந்த பெண்கள் வருவாங்களா, இவர் சொல்றாரு ஒருத்தரும் சாப்பிட மாட்டாங்க, லிப்டிக்ஸ் போயிருமா, ஏதாவது எடுத்து 2 டிஷ்யூல தொடச்சுட்டு எல்லாம் போதும். அதை பார்த்து இவருக்கு ஒரு மாதிரியா இருக்குமா. ஏனென்றா
பொதுவா பெண்களோட சைக்காலஜி என்ன தெரியுமா? அவங்க சைக்காலஜி எங்க அழகுக்கு பிறகுதான் சாப்பாடலாம். அழகு டிஸ்ட்ராய் ஆகிருமெண்டா சாப்பாடுக்கு பக்கத்து போடுவோம், பசியில பிறகு பார்ப்போம். ஏன்னா ஆண் அப்படி இல்லை. நான் அடிக்கடி சொல்ற உதாரணம் தான், பெண்களை கூப்பிட்டு உங்களுக்கு ஷாப்பிங் கார்டு ஒன்று தரவா, நல்ல ஷாப்பிங் பண்றதுக்கு இங்க உள்ள ஜவுளித்துறைகள் நிறைந்த ஒரு ஏரியா, இந்த ஏரியாக்கள்ல போய் உங்களுக்கு ஷாப்பிங் கார்டு ஒரு கார்டு தரட்டுமா, கீறி நீங்க வேண்டியதை வாங்குங்க, அப்படி தரமா? இல்ல சுட சுட நெய்புரியா உலகத்திலே பெஸ்டான செஃப் கொண்டு வந்து இப்ப பாபிக்யூ சிக்கன் போட்டு அவரை கொண்டாந்து உங்களுக்கு கொண்டு தரட்டுமான்னு கேட்டீங்கன்னா எதை கேட்பீங்க தெரியுமா? நிறைய 90% அதுதான் வேணும். ஆடை வாங்க இயலுமா? அதான் வேணும். பெருநாளைக்கு ஆம்பளைகளுக்கு எந்த சந்தோஷம்? இன்னைக்கு நல்லா சாப்பிட போறோம், நல்ல இதாக்க போறோம், அல்ஹம்துலில்லாஹ் முடிஞ்சிட்டு. ஆண் பெண்களுக்கு என்ன சந்தோஷம்? இன்னைக்கு நல்ல உடுக்க போறோம், அந்த மாதிரி உடுக்க போறோம் என்ற சந்தோஷம். ரெண்டு டிஃபரண்ட். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாருங்க எதை பேசுறாங்க, உங்க சைக்காலஜியை பேசுறாங்க. பெண்களுக்கு என்ன ஆசை? அழகா உடுக்கணும், அழகா உடுக்கணும். இந்த உடை அவங்க நீங்க என்னதான் வச்சாலும் சில பேர் என்ன பேசுறாங்க, இஸ்லாம் பெண்களுக்கு உரிமை கொடுக்கல, தடுக்குது, அவங்க கருப்பா உடுத்து வீட்டுக்குள்ள வைக்குது. இல்ல, நீங்க சரியா நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா உலகத்தில் அழகா உடுக்கிற பெண்கள் இஸ்லாமா தான் இருப்பாங்க. எங்க வரையற தெரியுமா? வீட்டுக்குள்ளே, வீட்டுக்குள்ளதான். அது உங்க கணவன்மார்கள் முன்னாடி என்ன அழகா இருக்குதோ தச்சு உடுக்கலாம், உங்களுக்கு வாங்கி கொடுக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. கணவனை மகிழ்விப்பது என்ன தெரியுமா? நீங்கள் அவர் வருகிற நேரத்தில் அவருக்காக உடுத்திருப்பது. இதுதான் இஸ்லாம் சொல்லக்கூடியது. இஸா நவர்த இலைஹா, 1000 பிரச்சனைகளோட வர்ற கணவர் உங்களை கண்டவுடன் பிரச்சனைகளை மறந்து விடுவார். அவர் உங்களை நோக்கி பார்க்க ஆரம்பிப்பார். ஒவ்வொரு நாளும் அவருக்காக நீங்கள் உடுப்பதைத்தான் இஸ்லாம் சொல்லுது. ஹைருன் நிசா, அந்த பெண் மிகச்சிறந்த பெண் என்கிறார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்றைக்குள்ள பெண்களை நீங்க பார்க்கலாம், மாற்று அன்பர்களும் அதிகமான பெண்களை நீங்க பார்த்தீங்கன்னா அவர்களுடைய அந்த சைக்காலஜி என்ன? நல்லா உடுக்கணும், அழகா உடுக்கணும். எங்க உடுக்கணும் என்று கேட்டீங்கன்னா அங்கதான் பிரச்சனை தொடங்குது. எங்க உடுக்கணும்? வெளியே போற நேரம் உடுக்கணும், ஃபங்க்ஷன் ஒன்றுக்கு போற நேரம் உடுக்கணும், வீட்டுல கணவனுக்காக உடுக்கணும் என்ற சித்தாந்தம் இல்லாம போச்சு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யுத்தம் முடிஞ்சு வருவாங்க, வந்தா அனௌன்ஸ் பண்ணுவோம். அதாவது மைக்ல அனௌன்ஸ் பண்ண மாட்டாங்க, மக்கள்கிட்ட அனுப்பி ஏலான் பண்ணுவாங்க. நாங்க வந்துட்டோம்னு சொல்லுங்க, பெண்களுக்கு தயாராக சொல்லுங்க. யுத்தம் முடிஞ்சு வர மதீனா தெரிய ஆள் அனுப்பி நேரம் காலத்தோட மதீனாவில் மக்கள் பெண்களுக்கு சொல்லுங்க, உங்கள் கணவர்மார்கள் வருகிறார்கள், தயாராகுங்கள் என்று சொல்லுவாங்களா? இப்ப நீங்க யோசிப்பீங்க, இப்ப வீட்டுக்கு வந்தா அவங்க வரத்துக்கு வர வேண்டியது அஸ்ஸலாமு அலைக்கும், இதுக்கு மேல என்ன தயாராகிறது? எப்படி நீங்கள் பெருநாளைக்கு தயாராகிறீங்களோ, பெருநாள் ஒரே மாதிரி நாள் தானே, நல்ல உடுத்து அழகா குளிச்சிருப்பீங்களோ, உங்கள் கணவர்மார்களுக்கு தயாராகுங்க. அந்த காலத்துல நீங்க எல்லாம் நிறைய பெண்கள் இப்ப முடி இதுல வைக்க மாட்டாங்க, மல்லிகைப்பூ வைக்கிறது கம்மி, அப்ப மல்லிகைப்பூ வைப்பாங்களா? இதே மாதிரி அரபு பெண்கள் என்ன செய்வாங்கன்னா, வஸ்கன்ற ஒரு புகை இருக்குது, அந்த புகை கடுமையா மணக்கும். அரபிகள் தான் போஃபியம்னு பேர் போனவங்க. இந்த நாட்டுக்கு வந்தவர்கள் நம்ம முன்னோர்கள் அப்பா பாட்டெல்லாம் இந்த நாட்டுக்கு வந்தாங்களே, என்ன பிசினஸ் வந்தாங்க நினைக்கிறீங்க? ரொம்ப முக்கியமா எழுதி வச்சிருக்கிறாங்க. வர்த்தகர்கள் மெயினா செஞ்சது பெர்ஃப்யூம். அரபு நாடு என்பது மணக்கும், அந்த 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 மணப்பொருள்கள் அங்கதான் நிறைய வரும், நிறைய செய்வாங்க. அந்த பெர்ஃப்யூம்ல நம்ம பெண்கள் எப்படி மல்லிகைப்பூ வைப்பாங்களோ அது மாதிரி அரபு பெண்கள் ஒரு புகையை பிடிப்பாங்க, அந்த புகை கமகமான மணக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, ராத்திரிக்கு அந்த புகையை இட்டவங்க எங்களோட தொழுகைக்கு வராதீங்க, இஷா தொழுகைக்கு வராதீங்க, எங்களோட வந்துடாதீங்க இஷா தொழுகைக்கு. ஏன்னா எல்லா ஆண்களும் திரும்பி பார்க்கிற அளவுக்கு அது ரொம்ப மனமா இருக்கு. அந்த மாதிரி நீங்க புகையை இட்டீங்கன்னா நீங்க வீட்டுல இருந்து தொழுந்துக்கோங்க. ரசூல் புகையை போடுறது தப்பு இல்ல, புகையை போட்டப்ப நீங்க வந்துடாதீங்கன்றா. அப்படி வந்தா 4 ஆம்பளைக்கு டிஸ்டர்பா போயிடும், அந்த அளவுக்கு அது வாசமா இருக்கு. அப்ப பெண்களுக்கு என்ன ரசூல் ஸல்லல்லாஹு சொல்றாங்க? தயாராகுங்க அப்படின்றாங்க. நீங்க தயாராகுங்க. எங்க ஜிஹாதுல இருந்து வர்ற நேரம், இன்னும் சொல்ல போனா யுத்தத்துக்கு போறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யுத்தத்துக்கு போற நேரம் வாலிவா ஷாவான் அர்த்தம், அப்படிதானே? யுத்தத்துக்கு போற நேரம் பனு முஸ்தலக் என்ற போர். அந்த போருக்கு போற நேரம் 9 நாட்கள் பிரயாண தூரம், போக 9 வர 9 18 நாள் ஆகிடும். இந்த யுத்தத்துக்கு அந்த மாதிரி லாங்
பீரியட் போறாங்கன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்களை கூட்டிட்டு போவாங்க. மனைவிகளை வச்சுட்டு போக மாட்டாங்க. அதுல எப்படி போகணும்னா 9 மனைவியும் கூட்டிட்டு போயிடாது. சீட்டு போட்டு ஒரு பெண்ணை எடுப்பாங்க. சீட்டு போட்டு ஒரு மனைவிக்கு சான்ஸ் கொடுப்பாங்க. அந்த சீட்டு போடப்படுற நேரம் அன்றைக்கு வர்ற பேர் ஆயிஷா ரலியல்லாஹு நல்லா தேர்ந்தெடுத்து கொடுத்தான். ஆயிஷா நாய் என்ன செய்யறாங்க பாருங்க, நீங்க கல்யாண வீட்டுக்கு போவீங்க பாருங்க, அப்படி ரெடி ஆகுறாங்க. என்ன அது இஜாப் சட்டத்துக்கு பிறகு உள்ள காலம். அதனால முழுக்க கருப்புலயே கொடுத்துருவாங்க, ஃபுல்லா மறைஞ்சிருவாங்க வெளியேக்கு. அந்த ஹதீஸ்ல தெளிவா வருகிறது, ஹவுதஜ் என்று ஒரு பொட்டி, அந்த பொட்டியில ஹிஜாபுக்கு பிறகுனால உம்மஹாத்துல் மூமின்கள் அந்த பொட்டியில வைப்பாங்க. அந்த பொட்டி இப்படி எல்லாரும் தூக்கி ஒட்டகத்துல வச்சிருவாங்க. ஒட்டகத்துல இருந்து எங்கேயாவது இறங்கணும்னா பொட்டியை தூக்கி வைப்பாங்க. இது பேர் ஹவுதஜ். ஹவுதஜ்ல தான் ஆயிஷா நாய் போவாங்க. ஏன்னா ஹிஜாபுக்கு பிறகு டோட்டலா மறைக்கணும்னா ஒரு பொட்டிக்குள்ள இருந்தா கொஞ்சம் ரிலாக்ஸா நிக்கலாமா இல்லையா, இல்லன்னா ஃபுல்லா இதா இருக்கணுமே, அந்த ரிலாக்ஸுக்கு மாதிரி பொட்டியை செஞ்சு வச்சிருப்பாங்க. மற்ற பெண்களை தாண்டி நபிமாருடைய மனைவிமாரும் மறைக்கணும் அந்த சட்டத்துக்கு பிறகு. அந்த யுத்தத்துக்கு போற நேரம் தான் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச ஹதீஸ், ஆயிஷா நாயிட ஒரு மாலை காணாம போகுது, ஒரு பெண்டன். அது அவங்க பெண்டன் கூட இல்ல, தாத்தா பெண்டன். அது அஸ்மா ரலியல்லாஹு பெண்டன். அஸ்மா ரலியல்லாஹு போய் கேட்கறாங்க, யமன் நாட்டு முத்தால செய்யப்பட்ட ஒரு மாலை. எப்படி கேட்கறாங்க, எனக்கு அது கொஞ்சம் தரலாமா, திருப்பி தர்றேன். எங்க போருக்கு போற நேரம் எதுக்குமா அந்த மாதிரி மாலைன்னு கேட்டீங்கன்னா, அங்க இரவு கழிக்கிற நேரம் பெருமானாருக்கு தன் அழகாக இருக்கணும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கைருன் நிசா, எத்தனை வயசு ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களுக்கு தன்னுடைய கணவரோடு எப்படி வாழணும் என்ற ஃபிக்ஹை அல்லாஹ் கொடுத்து வைத்திருந்தார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் இன்றைக்கு இவ்வளவு பிரச்சனை ஏன்? அமெரிக்கா போன்ற ஐரோப்பாவில் சில நாடுகளில் திருமணமே வேணாம் என்று ஒதுக்கி விட்டார். ஏன் வேணாம் என்றாங்கன்னா, எங்களுக்கு பொருந்து போவதில்லையே, எங்களால வாழ முடியலையே, எப்ப பார்த்தாலும் சண்டை பிடிக்கிறோமே, அதனால் நாம வேணாம் என்று ஒதுக்கி. நீங்க பாத்தீங்கன்னா ஆணான் திருமணம் போகுது. என்ன ரீசன் கேட்டீங்கன்னா, பெண்களாகிய நீங்க உடுக்கணும், எங்க உடுக்கணும் என்பதுதான் பிரச்சனை, எங்க அழகுபடுத்தணும் என்பதுதான் பிரச்சனை. அழகு சாதனங்கள் பயன்படுத்த வேணாம் இஸ்லாம் சொல்லல, அழகா இருங்கன்னு வேணான்னு சொல்லல. உங்க வீட்டுக்குள்ள அழகா இருங்க. வலா தபர்ருஜ்ன தபர்ருஜில் ஜாஹிலியத்தில் ஊலா, ஜாஹிலியத்து பெண்கள் சுத்தி திரிந்தது போன்று சுத்தி திரியாதீர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால என்ன, உங்களோட என் கையில சாக்குல ஒரு 2 கோடி சல்லி இருக்குன்னு வைங்க, ராத்திரி 12 மணிக்கு நான் சுத்தி திரிஞ்சேன்னு வைங்க, என்ன சொல்லுவீங்க? எப்பா இந்த டைம்ல 10 மணிக்கு சரிப்பா, பகல் 2 மணிக்கு கூட சுத்தி திரிஞ்சா கூட பாதுகாப்போட நிக்கிறீங்களா, 4 பேர் பக்கத்துல வச்சிருங்க. என்ன ஷாட்ல 2 கோடி இருக்குது, எவனாவது உங்களை அடிச்சுட்டு போனா எடுத்துட்டு போனா, பெண்களுக்கு இஸ்லாம் சொல்லுது, இது 2 கோடி உங்க கருவுக்கு விலை இல்லை, உங்க வாழ்க்கை அது. நீங்கள் அந்த பிள்ளையோட வாழ ஆரம்பிச்சிருவீங்க. உங்களுக்கு கிடைத்த பிள்ளையோடு உங்கள் இளமையை நீங்க மறப்பீங்க. 10 மாதம் 2 வருஷம் அது பக்கத்திலே நிற்பீங்க. உங்க பயணங்களை கேன்சல் பண்ணுவீங்க, பிள்ளைக்கு ஜலதோஷம் வேண்டா. அப்படிப்பட்ட உங்களுடைய கல்வி, உங்களை நீங்க பறி கொடுக்கக்கூடிய உங்க குழந்தை வர்ற இடம் தான் கருவறை. அது சூறையாடப்பட்டால், அது யாராவது பறித்தால், உங்களை திட்டமிட்டு கவனமா உங்களை உற்று நோக்கி பின்னாடி வந்தா, அதனாலதான் இஸ்லாம் சொல்லுது, வலா தபர்ருஜ்ன தபர்ருஜில் ஜாஹிலியத்தில் ஊலா, ஜாஹிலியத்து பெண்கள் தெரிந்தது போன்று தெரியாதீங்க. அந்த பெண்களுக்கு அதுல பெருமதி தெரியாது. அவங்க சாதாரணமா போவாங்க, ராத்திரி 12 மணிக்கு போவாங்க பெண்கள். ஏப்பா மைக்கா மை பெற்றல், என் காரியம் பெற்றல், எனக்கு வேண்டிய மாதிரி போலான்பாங்க. இஸ்லாம் அப்படி சொல்லல. உங்களோடு ஒரு பெருமதியான, மிக பெருமதியான, உங்க உயிர் மாறி உங்க கற்பறை இருக்கிறது, அதை சிம்பிளாக சூறையாடலாம். அதனால் மஹரம் அஜ்னபி சட்டம் சொல்லி கொஞ்சம் உங்க அழகுகளை வெளியே தெரியாத மாதிரி போங்க. வீட்டுக்குள்ள வந்துட்டீங்கன்னு வைங்க, நீங்க ரொம்ப பெரிய அழகு ராணிகளாக நிற்பீங்க. உங்க அழகை அங்க நீங்க காட்ட போறீங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த சித்தாந்தத்தை அப்படியே தலைக்கீழ விளங்கினாலதான் வீட்டு டிவோர்ஸ் பிரச்சனை. மாப்பிள்ளை வர்ற நேரம் மனைவிக்கு தெரியாது எது சந்தோஷம் என்று. அவங்க நினைக்கிறாங்க மாப்பிள்ளைக்கு சந்தோஷத்துல முக்கியமான சந்தோஷம் எது தெரியுமா? மனைவி அழகான முறையில் உடுத்து அழகா நிக்கிறது. உங்களுக்கு தெரியுமா, சிங்களத்துல சொல்லுவாங்க ஹட்டாட்டம் ஆகி பண்ணுவாங்க. ஒரு பொம்பளை ஆம்பளைய கவர்ந்து உள்ளுக்குள்ள போறதுக்கு 68 விதமா டெக்னிக் பயன்படுத்துவாங்க, எழுதி வச்சிருக்கிறாங்க. எந்த அளவுக்கு உண்மை போய் தெரியாது, நான் வாச்சது இல்ல சொல்லுவாங்க.
68 டெக்னிக். அவரோட மெயின் டெக்னிக்ல ஒண்ணுதான் குழஞ்சி பேசிட்டான்னு வைங்க, எந்த ஆம்பளையும் சுருண்டு உள்ள போயிடும். அந்த அளவுக்கு உண்டு. இஸ்லாம் சொல்லுது, வலா தஹலவுன பில் கவுல், உங்க வார்த்தைகளை நீங்க என்ன செஞ்சிடாதீங்க, பிற ஆண்கள் விஷயத்துல குழஞ்சி பேசாதீங்க. ஏன்னா நிறைய பேர் பாக்குறாங்க, வைஃப் என்ன இப்படி இப்படி செல்பலன்னு கத்துறா, அந்த தங்கச்சி பரவாயில்லையே, நல்லதானே பேசுறா, அருமையா பேசுறாவே, இப்படி பாக்குறாங்க. ஆண்களுக்கு இல்லாத பெண்களுக்கு கிடைச்ச ஒரு ஆயுதம் தான் குழஞ்சு பேசுறது. ஆண்களுக்கு தாடி வரும், பெண்களுக்கு தாடி வராது. பெண்ணுக்கு குழஞ்சு பேசலாம், ஆம்பளை குழஞ்சு பேசினா நல்லாவே இருக்கே, அது ஒரு மாதிரியா போயிடும். அதனால பெண் நீங்க தான் குழஞ்சு பேசணும். ஆண் என்பவன் ஹேண்ட்ஸமா முன்னாடி வந்து நிக்கிற நேரம் ஆணுக்கு அது அழகு, பெண்ணுக்கு அது அழகு. ஆண் ஆணாக நின்று பெண் பெண்ணாக நின்றாதான் குடும்ப வாழ்க்கை ஓடும். அதனால இது இபாதத் என்பதற்காக வேணா பேசுறது, சும்மா பேசிட்டு போகல, இது இபாதத். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டி ஒரு பெண்ணு நல்ல பெண் என்பதற்கு அடையாளம் என்ன தெரியுமா? தன் கணவனை மகிழ்விப்பதற்கு அந்த பெண் ரெடியா நிற்கிறார். கணவன் காலையிலிருந்து மாலை வரைக்கும் போய் களைப்பாக வருகிற கணவனுக்கு தான் முடியுமான அளவுக்கு சுத்தமாக தூய்மையாக அழகாக கண்ணில சுருமா போடலாமா, என்னெல்லாம் போடலாமோ, எப்படிலாம் உடுக்கலாமோ அந்த ஆடையோட நிக்கிற நேரம், கணவர் வீட்டுக்குள் வருகிற நேரம், இஸா நவர்த இலைஹா ஷர்ரத்க, அந்த பெண் கணவன் அந்த பெண்ணை பார்க்கிற நேரம் மகிழ்வுற்றாக ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, கைருன் நிசா, நீங்க தான்மா சிறந்த பெண் என்றாங்க ரசூலுல்லாஹ், நீங்க தான்மா சிறந்த பெண். இப்படி குடும்பம் நடத்தினால் நம்ம ஊரு டிவோர்ஸ் ரேஷியோ ரொம்ப கம்மியா கீழே போயிரு. நான் சொல்றேனே, நம்ம எல்லாம் அதிகமா பார்க்கிறது இந்தியாவுடைய படங்கள்ல வர்ற அந்த கலாச்சாரம். அதனால அந்த கலாச்சாரத்தை நம்ம பின்பற்றோம்னா டிவோர்ஸ் ரொம்ப கூடிதான் வரும். எனக்கு நடிக்கிற எவனுமே வாழல, அம்புட்டு பேரும் டிவோர்ஸ் ஆகும். அதை நடிக்கிறான் பாருங்க, அவ்வளவு பேருக்கு குடும்பம் வாழ தெரியல, அவன்கிட்ட பொறுமையும் இல்ல, அந்த இதுவும் இல்ல, வீட்டுக்குள்ள உள்ள மகிழ்வின் அந்த பெருமதி தெரியாது. அதனால நான் இதை டீப்பா சொல்லல, நீங்க திரும்ப போய் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில போய் பாத்தீங்கன்னா ஆச்சரியமா இருக்கும். பெருமானார் 40 வயசு ஹதீஜா அம்மாவோடு 25 வருஷம் வாழ்ந்தார்கள். ஹதீஜா அம்மாவுக்கு 65 வயசு வரைக்கும் ரசூலுல்லாஹ் மௌத்தாக வரைக்கும் வாழ்ந்தாங்க. வேற எந்த பெண்ணையும் ரசூலுல்லாஹ் மணந்து கொள்ளல, எந்த பெண்ணையும் மணந்து கொள்ளல. மக்காவுல ஹதீஜா அம்மாவோட 25 வருஷ வாழ்க்கை பெருமானாருக்கு மறக்க முடியாத வாழ்க்கை. அந்த அம்மாவுடைய ஒவ்வொரு நிகழ்வையும் மதீனாவுல வந்து ஆயிஷா நாயிட்ட சில நேரம் சொல்லுவாங்க. அவ்வளவு அற்புதமான வாழ்க்கை ஹதீஜா அம்மா. அவர்களோட 15 ஆண்டுகள் வாழுகிற நேரத்தில் தான் ரசூலுல்லாஹ் நபித்துவத்தை அடைகிறார்கள், நபி என்ற அந்த பதவியை அடைகிறார்கள். அந்த நேரத்தில் 15 ஆண்டுகள் வாழ்ந்த வாழ்க்கைக்கு அந்த அம்மா கொடுத்த பதில் என்ன தெரியுமா? ஒட்டுமொத்த அரபுகளும் ரசூலுல்லாஹ்வை பொய்ப்பிக்கிற நேரம், அரபுகள் ரசூலுல்லாஹ்வுக்கு எதிராக பேசுகிற நேரம், தன்னுடைய பெரியப்பா பேசுற நேரம், எல்லாம் பேசுற நேரம் பக்கத்தில் வந்து கையை பிடித்து அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்று சொன்னவர்கள், ஷஹாதத்தை சொல்லி பக்கத்தில் நின்றவர்கள் ஹதீஜா அம்மா. மறுபக்கத்தில் எல்லோரும் பொய் சொல்கிற நேரம், பொய் என்று சொல்கிற நேரம் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு பக்கத்தில் வந்து நின்று அவர் ஷஹாதத்து சொன்னார். அவர்களோட 15 ஆண்டுகள் வாழ்ந்ததுக்கு பிறகு இன்னொரு 10 ஆண்டுகள் தான் பேலன்ஸ் ரசூலுல்லாஹ்வோட வாழ்றதுக்கு. 50 வருஷத்துக்கு ரசூலுல்லாஹ் 50 ஆகிற நேரம் மௌத்தா போறாங்க. அந்த அம்மாவுடைய வாழ்க்கையை நீங்க பாத்தீங்கன்னா அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவங்க வாழ்ந்தது. ஆயிஷா அம்மாவோட கிட்டத்தட்ட ஒரு 9 வருஷ வாழ்க்கை. 9 மற்ற மனைவிமார்களோட சேர்த்து, எல்லா மனைவியோட சேர்த்து 9 வருஷ வாழ்க்கை, 9-10 வருஷ வாழ்க்கை. அந்த 10 வருஷ வாழ்க்கையை நீங்க தேடி பார்த்தீங்கன்னா அவ்வளவு இன்பமா இருக்கு. அல்லாஹ்வுடைய தூதருக்கு அவர்கள் எப்படி தயாரித்துக் கொண்டார்கள், என்ன மாதிரி ரசூலுல்லாஹ் நடந்து கொண்டாங்க, அவ்வளவு பிஸியா இருந்த ரசூலுல்லாஹ் மனைவிக்கு எப்படி நேரம் கொடுத்தாங்கடா. சுபஹானல்லாஹ். ஓட்டப்பந்தயம் போடுற இடம் இருக்குது, அந்த இடத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா நான் யாரும் பார்க்க மாட்டாங்க, அந்த இடத்துல ஓடுவாங்க. ஓடி நானா நீயான்னு ஓடுற அளவுக்கு எப்படி ரேஸ் ஓடுவோமான்னு கேட்கிறாங்க. 2 முறை ஓடி இருக்கிறாங்க. ஒரு முறை ஆயிஷா நாயகி வெத்தினாங்க, ஒரு முறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெத்தினாங்க. என்ன கேட்கிறேன்டா, எப்படி விளையாடி இருக்கிறார்கள், எப்படி கொஞ்சம் மகிழ்ந்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வாழ்க்கையின் இன்பம் அங்கே இருக்கிறது. முஸ்லிம் பெண்களே, நாம் தவறான ஒரு காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம், தப்பான நாடகங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதனால் தான் நிஜ வாழ்க்கை நமக்கு தெரியல. குர்ஆனிலும் சுன்னாவிலும் போனால் வாழ்வின் மகிழ்ச்சி என்ன, ஏன் எப்படி வாழணும், வாழ்க்கை என்ன என்பதை நீங்க புரிஞ்சு கொள்வீங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே,
அதனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த செய்தியில ஃபர்ஸ்ட் நான் சொல்லிட்டேன், இஸா நவர்த இலைஹா, நீங்கள் அவரை பார்த்தால் ஷர்ரத்க, உங்களை சந்தோஷப்படுத்தும். அது மட்டும் தான் கைருல் நிசா, அது மட்டும் இருந்தா கைருல் நிசா ஆக முடியாது. வ இஸா அமர்தஹா அதாஅத்க, அவர் உங்களுக்கு ஏவினால், உங்க கணவர் தான் நீங்க லீடரா எடுத்துக்கொள்வீங்க வீட்டுல, அவர் உங்களுக்கு ஏவினால் அத்தாஅத்க, நீங்கள் அவர்களுக்கு கட்டுப்படுவீங்கன்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர் உங்களுக்கு ஏன்னா ஒரு லீடர் வந்துட்டாரு, பள்ளிவாசல் ஒரு லீடர், ஸ்கூலுக்கு ஒரு பிரின்சிபல் மாதிரி, வீட்டுக்குள்ள லீடர் வர்ற டைம்ல அவர் உங்களுக்கு ஏவினால் இஸா அமர்தஹா அத்தாஅத்க, நீங்க சொல்லிக் கொள்ளலாம். மஷூரா பண்றது வேற, ரெண்டு பேரும் ஆலோசனை பண்ணலாம். பொதுவா நீங்க சொல்ற ஆலோசனை அவர் கேட்பார், ஒரு இடத்துல இல்ல, இந்த முடிவை தான் நான் எடுக்கிறேன்டா, நீங்க கட்டுப்படணும். சில விதிவிலக்கோடு, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சில விதிவிலக்கு இருக்கிறது, அது ஒரு ஃபிக்ஹுவா போயிடும். நான் உங்களுக்கு பேலோட்டமா ஹதீஸ் சொல்றேன். இஸா அமர்தஹா அத்தாஅத்க, இரண்டாவது நியத்தை வச்சுக்கோங்க இன்ஷா அல்லாஹ். கணவர்மார்கள், அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு ஸ்டோலர் வந்து ரசூலுல்லாஹ்வோட கால் உள்ள பாக்குறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இல்ல என் காலில் உழக்கூடாது, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுக்கு மட்டும்தான் சஜ்தான்றாங்க. சொல்லி போட்டு ஒரு வார்த்தை சொல்றாங்க, அப்படி காலில் விழுவதாக இருந்தால் மனைவிமார்களுக்கு நான் சொல்லி இருப்பேன், கணவர்மார்கள் காலில் விழ சொல்லி இருப்பேன் என்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஏண்டா நான் உங்க காலையில இருந்து மாலை வரைக்கும் போயிட்டு வந்து பர்ஸ்ல அவங்களுக்கு வேற உங்களுக்கு வேற போடல, உள்ளதையெல்லாம் கொடுத்தார்கள் பிள்ளைகளுக்கு. அவர்கள் அவ்வளவு களைப்பாக வந்து என்ன வேணுமோ அதையெல்லாம் உங்களுக்கு தந்தார்கள். நீங்கள் வீட்டிலே கண்ணியமாக இருப்பதற்கு அவர்கள் காரணம். இன்றைக்கு பல ஊர்களில் நீங்க போய் பாருங்க, மாற்று அன்பர்களே, அவர்களா அவர்களுக்குள்ள இந்த பிரச்சனையை தேடிக்கொண்டாங்க. வீட்டுக்குள்ள இல்லாம காலையில பரபரன்னு வேலைக்கு போய் மாலையில திரும்பி வர்றாங்க, 4 ஆண்களோட சேர்ந்து பப்ளிக் வெஹிக்கிள்ல வராங்க. அவங்க என்ன கண்டுட்டாங்களா நீங்க காணாதத? அவங்க வீடுகள் பெண்ணா பெருசா இருக்குதா? அவங்க சொத்து குமிஞ்சிருக்குதா? உங்களை வீட்டில் உட்கார வைத்து உங்களையும் உங்கள் பிள்ளைகளுக்காக வேண்டிய கணவர் வெளியே போயிருக்கிறார் என்றால், அந்த கணவர் விஷயத்தில் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நான் ஒரு சஜதா செய்ய வேண்டும் என்று சொல்லி இருந்தால் கணவனுக்கு, மனைவி கணவனுக்கு செய்யுமாறு சொல்லியிருப்பேன், நான் சொல்லவில்லை என்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால இஸா அமர்த, நீ அதாவது இஸா அமர்தஹா அத்தாஅத்க, அவர் உங்களுக்கு ஏவினால் அவருக்கு நீங்க கட்டுப்படணும். இது இரண்டாவது உங்க நியத்தா வச்சுக்கோங்க இன்ஷா அல்லாஹ். வ இஸா கிப்த அன்னா ஹஃபிதத்க, அவர் உங்களை விட்டு மறைந்தால், அவர் உங்களை விட்டு மறைந்தான்னா, அதாவது அவர் வேலைக்கு போயிருப்பாரு, எங்கேயாவது பயணம் போயிருப்பாரு, அந்த நேரத்தில் ஹஃபிதத்க, நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் நாங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆக முக்கியமாக பெண்கள் தன்னுடைய மானத்தை, தன்னுடைய மறுமச்சானத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அது யாரோடும் பகிர்ந்து கொள்ள முடியாது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அதுக்கு முக்கியமான ஒரு இடத்தை வைத்திருக்கிறான். அன்பு தோழிகளே, சகோதரிகளே, ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன், கவனமா பாருங்க. ஆண்கள் பெண்கள் அவ்வளவு பேரை உட்கார வச்சுட்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன சொல்றான்டா, உலகத்துல இவங்களை பார்த்தீங்கன்னா சொர்க்கத்துக்கு போகலாம் அப்படின்னு 2 பேரை சொல்லி காட்டுறான். ஒன்று ஃபிரௌனுடைய மனைவி, ஃபிரௌன் மனைவி, அவங்கள பத்தி சொல்றான். அடுத்தது மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி சொல்றான். மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை பத்தியே இவங்க 2 பேர்ல என்ன இருக்குது, சின்ன ஆயத். நீங்க போய் குர்ஆனை பிரட்டி பாத்தீங்கன்னா 66வது அத்தியாயம் 10வது வசனத்துல நீங்க பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நீண்ட வரிகளை வச்சு சொல்லல. பெண்கள் பார்க்கணும் என்று சொன்னா இவங்க 2 பேரையும் பாருங்க அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த ரொம்ப சுருக்கமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான். அது என்னன்னா, மரியம் அலைஹிஸ்ஸலாத்துல என்ன அவ்வளவு பெரிய ஸ்பெஷல், அவங்கள்ட்ட என்ன இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிக்கிற மாதிரி இதுதான் அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிக்கும். அல்லாஹ்வுக்கு என்ன பிடிக்கும் என்று சொன்னா, தண்ட மானத்தை பாதுகாத்த பெண்களை ரொம்பவே அல்லாஹ்வுக்கு பிடிக்கும். மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி நான் உங்களுக்கு சொல்றேன் பேர். ஒட்டுமொத்த உலகத்துக்கு அரபி பெண்கள் கேட்கல, யா ரசூலல்லாஹ் உங்க மகள் இல்லையா, யா ரசூலல்லாஹ் உங்க மனைவி மகள் இல்லையா? ஒட்டுமொத்த அரபு உலகத்துக்கும் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய தாய் மரியம் அலைஹிஸ்ஸலாம், கிறிஸ்தவர்கள் புகழ்ந்து பேசுற மரியம் அலைஹிஸ்ஸலாம், ஒட்டுமொத்த பேருக்கும் இவர்கள் தான் முன்னுதாரணம் பண்ணாங்க ரசூலுல்லாஹ். எந்த பெண்ணும் பொறாமையில கேட்கல, அரபி யா ரசூலல்லாஹ் அஜமி, அரபியை விட்டுட்டு அஜமிய சொல்றீங்கன்னு கேட்கல. எங்களுக்கு மரியம் அலைஹிஸ்ஸலாம் தலைக்கு மேல நம்ம தூக்கி வைப்போம் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே.
அவங்க செலவழிச்சிருக்கிறாங்க மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு. நான் அது மரியம் அலைஹிஸ்ஸலாம் சொல்ல மாட்டேன். ஆனா சிலையில கூட அவங்க முழுக்க அபாயா உடுத்த மாதிரி தான் போட்டு வச்சுக்கிறாங்க. உலகத்திலே ஆக குட்டையாக அணியக்கூடியவர்கள் கிறிஸ்தவர்கள், முட்டுக்கு மேல் அணிவார்கள். அவ்வளவு மோசமான உடை அணிந்தாலும் மரியம் அலைஹிஸ்ஸலாம் தலையையும் சேர்த்து தான் அவங்க சொல்றது. நான் சொல்லல அந்த சில மரியம் அலைஹிஸ்ஸலாம், அவங்க மரியம் அலைஹிஸ்ஸலாம் எதை சொல்றாங்களோ அதுல அவங்க தலையையும் சேர்த்து தான் மறைச்சிருக்கிறாங்க.